வாட்சிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ரெண்டாவது பார்ட், அதாவது ஃபைனல் பார்ட்டில் என்ன நடக்க போகுதுன்றதா பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ இவ்வளோ அவன் கூட ஸ்டே பண்ண சொல்லியிருப்பான். அதுக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போட பொறுக்கின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்திருப்பான். இப்போ அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் நேற்று ஹீரோ அவனை அடிச்சதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் பொண்டாட்டி மேல கைய வச்சிருப்பானு ஹீரோ சண்டை போட்டிருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் இதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் சாப்பிட்டதை எடுத்துட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போக போறோம்னு சொல்ல, எனக்கு பார்ட்டிக்கு வந்தெல்லாம் பழக்கம் இல்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போ, அவதான் உனக்கு சரியான மேட்சா இருப்பான்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுல இருக்க. அவளை பாக்குறதுக்காக ஹீரோவோட ஸ்டெப் மதர் தான் வராங்க. இப்ப அவங்க வந்து முக்கியமான பார்ட்டி நடக்க போது, நீ வீட்டுல இருந்து என்ன பண்ண போற, நீ என் வீட்டோட மருமக, கண்டிப்பா நீ இந்த பார்ட்டிக்கு வந்தே ஆகணும்னு சொல்ல, இல்ல ஆண்டி நான் அந்த பார்ட்டிக்கு வரல, என்ன விட்டுருங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, என் குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆகுறதுன்னு அவங்க ஹீரோயினை ரெடி பண்ணி அந்த பார்ட்டிக்கு தான் கூட்டிட்டு வராங்க. இப்ப அந்த பார்ட்டியில ஹீரோயின் தனியா நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா, இது ஸ்ரீ குடும்பத்தோட பொண்ணு தானே, புருஷன் எல்லாமே அவன் மட்டும் தனியா வந்துட்டு இருக்கான்னு பேசிட்டு இருக்க. அவளை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்களா, அந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான்னு இன்னொரு பையன் வந்து என் கூட டான்ஸ் ஆட வரீங்களான்னு ஹீரோயினை வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த டாக்டர் வந்துடுறான். இப்ப டாக்டர் வந்து தேவையில்லாம மத்த பொண்ணுங்களை இப்படி எல்லாம் ஃபிளர்ட் பண்ணக்கூடாது, அதான் உனக்கு கம்பெனிக்கு அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்களே, போய் அவங்க கூட பேசுறான்னு சொல்லிட்டு இருக்க. நான் உங்ககிட்டயே பேசினேன் டாக்டர், ஒழுங்கா ஓரமா போன்னு அவன் இவன் கூட சண்டை போட்டுட்டு மறுபடியும் ஹீரோயின்ட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என் பொருள் மேல யாரு கைய வச்சாலும் எனக்கு பிடிக்காதுன்னு அவனை அங்க இருந்து துரத்தி விட்டுட்டு இப்ப அவன் ஹீரோயினை பார்த்து திட்டிட்டு இருக்கான். எதுக்காக அந்த பார்ட்டிக்கு வந்து அமைதியா இருக்க மாட்டியான்னு சொல்ல, இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா அவங்க மேல எந்த தப்பும் இல்ல, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்காதுன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ என்னோட பொண்டாட்டி, எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல நீ குறுக்க வராம இருக்கிறதா நல்லது, உன் வேலை ஏதாவது மட்டும் பாருன்னு சொல்ல, அவன் அமைதியா இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பார்ட்டிக்கு வரமாட்டேன்னு சொன்ன, ஆனா எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவனை பாத்தீங்கன்னா மேடமை கூட்டிட்டு போய் வீட்டுல விடுன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளு ஹீரோனை கூட்டிட்டு போறான். இப்ப அவன் கார் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்க. இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த டாக்டரை பாக்குறா. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, நானாச்சி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், இந்த நெக்லஸ் ஞாபகம் இருக்கா, இதை நீ தான் எனக்கு கொடுத்த, நம்ம 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போது, எல்லாம் உனக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சா, எதுக்காக நீ இவனை கல்யாணம் பண்ணிட்ட, அதுவும் வேற பேர்ல, உன்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றான்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீங்க பாருங்க, எனக்கு உங்களை நல்லாவே ஞாபகம் இருக்கு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மறக்கல, ஆனா இனிமே என்கிட்ட பேசாதீங்க, இந்த விஷயம் மைக்கேலுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டான், என்னதான் இருந்தாலும் எனக்கு உங்களை சின்ன வயசுல பிடிச்சது அப்படின்றது உண்மைதான்னு இவ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆள் வந்து, மேடம் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல சும்மாதான் பேசிட்டு இருந்தா, வாங்க போலான்னு இவ கார்ல வந்துடுறான். இப்ப அவ கார்ல வரும்போது அசிஸ்டன்ட் என்ன கேக்குறானா, நான் அவர்கிட்ட பேசினது அவர்கிட்ட சொல்லுவீங்களான்னு சொல்ல, நீங்க ஃபார்மலா தானே பேசிட்டு இருந்தீங்க, அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு இவன் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. அவளோட காரு டக்குன்னு நின்றுது. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவா தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்ட்டில அந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அந்த கால் வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டியை விட்டுட்டு அவன் மட்டும் தனியா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட பாட்டி ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, உன்னால என் குடும்பத்தை பத்தி எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, உன்னால என் குடும்ப மானமே போகுதுடி, கண்டிப்பா அது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும், இவளை இங்கே பிடிச்ச முட்டிக்கால் போட வைங்கன்னு சொல்ல, அவங்களோட ஆளுங்களும் ஹீரோயினை முட்டிக்கால் போட வைக்கிறாங்க. இப்ப அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா, உங்க அம்மா உனக்கு எதையுமே சொல்லி கொடுத்து வளர்க்கல போல, உங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்டாட்டி இருந்துச்சுன்னு அவங்க உண்மையான அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. என் அம்மாவை பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா அவளை தனிக்கிறேன்னு சொல்ல, ஏன் முன்னாடியே ஏத்து பேசியா, அவளை அடிச்சு இங்கே கொள்ளுங்கன்னு சொல்ல, அவங்களோட ஆளுங்களும் ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வராங்க. இவங்க இப்படி வரும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. இப்ப ஹீரோ வந்து, பாட்டி என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, 1000 தான் இருந்தாலும் அவன் என்னோட பொண்டாட்டி, என் பெர்மிஷன் எல்லாமே என் பொண்டாட்டி கிட்ட கூட யாரும் வரக்கூடாது, அவன் மேல கைய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், நான் இல்லாதப்ப என் பொண்டாட்டியை கூப்பிட்டு பேசுற வேலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஒழுங்கா இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல ஒண்ணா வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, உன நான் மட்டும் தான் புள்ளி பண்ணணும், வேற யாரும் புள்ளி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, இதை பார்த்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. ஹீரோ தான் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இவ அவங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா மட்டும் தான் கோவப்படுறான், மத்தபடி எந்த டார்ச்சர் பண்ணாலும் தாங்கிக்கிறாளேன்னு ஹீரோனை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட கம்பெனிக்கு கிளம்பிட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, என் பொண்டாட்டி எந்திரிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் இன்னும் எந்திரிக்கலன்னு அவன் சொல்ல, சரி அவ எந்திரிச்ச உடனே என் தங்கச்சியை பாத்துக்க வேணாம்னு சொல்லு, என் தங்கச்சியை பாத்துக்கிறதுக்காக வேற ஆளுங்களை போட்டுட்டேன்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோ கிளம்பி அவனோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை போல, வயிறு வலி தாங்க முடியாம நடக்க முடியாம நடந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்றா. இவன் இப்படி கால் பண்ணிட்டு பேச முடியாம போனை கட் பண்ண, அதை பார்த்தவன ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான்.
இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பெட்ல இருக்க டாக்டர் தான் செக் பண்ணி பாக்குறாரு. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உடம்புல சுத்தமா தெம்பு இல்ல. நியூட்ரிஷன் சுத்தமா இல்லாததுனால அவங்களால நடக்க கூட முடியாம மயக்கத்துல இருக்காங்க. இப்படியே போனா அந்த பொண்ணு சீக்கிரமே செத்து போயிருவா. உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிருடா அப்படின்னு சொல்ல, உன்னை நான் ஒரு தம்பி மாதிரி பாத்துட்டு இருக்கேன். உன் டாக்டர் வேலையை மட்டும் பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு. தேவையில்லாம அவ விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் உனக்கு சாப்பாடு ஊட்ட தெரியல, அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுன்னு சொல்ல, ஐயோ பாஸ் மேடம்க்கு நான் சாப்பாட்டு ஊட்டி விடணுமா? அதெல்லாம் முடியாதுப்பா. நீங்களே ஊட்டி விடுங்கன்னு இவன் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்க, ஹீரோயின் கண்ண முழிச்ச உடனே ஹீரோ சாப்பாடு ஊட்டலான்னு பார்க்க, அதெல்லாம் வேண்டாம் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு இவ வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா போகும்போது அவனோட அசிஸ்டன்ட்ட அவ ஃபுல்லா சாப்பிட்டாலான்னு கூட நின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போக, இவனும் ஓகேன்றான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் இது வரைக்கும் யாருக்காகவும் சாப்பாடு ஊட்டி நான் பார்த்ததே இல்ல. அந்த விதத்துல நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிட்டு இருக்க, இவன் சொல்ற எதையும் இவளால நம்ப முடியல. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, மாஸ்டர் உங்களுக்காக இவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் இப்ப ஒரு முக்கியமான வேலையா போறாரு. அவங்க அம்மாவோட ஜுவல்லரி ஒரு இடத்துக்கு ஏலம் வந்துருச்சு. அத மட்டும் அவரால இப்ப வரைக்கும் திரும்ப பெறவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க, இவன் இப்படி சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த ஜுவல்லரி யார்கிட்ட இருக்கோ அவங்கள பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அவங்க கிட்ட போய் பேசலான்னு பாக்க, அவங்கள பாத்தீங்கன்னா நிறைய டிசைனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டிருக்காங்க. இப்ப இவ வந்து உங்கள பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, அந்த தண்ணிக்குள்ள இருக்க டிசைன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வான்னு அவங்க சொல்ல, இவ்ளோ தண்ணிக்குள்ள இறங்கி அந்த டிசைன் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி எடுத்துட்டு இருக்க, அவள பாத்தீங்கன்னா, மைக்கேலோட அம்மாவோட நெக்லஸ் உங்ககிட்ட தான் ஏலத்துக்கு வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த நெக்லஸ குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்ல, அதுக்காக தான் நீ இவ்ளோ தூரம் வந்தியா? அப்படி தெரிஞ்சிருந்தா உன்ன நான் உள்ளவே விட மாட்டேனே. புருஷன் மேல அவ்ளோ பாசம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் அங்க இருந்து தூக்கி அவனோட கோட்ட கழட்டி போத்தி விட்டுட்டு இருக்க, இப்ப அவன பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க மத்தவங்கள புலி பண்றது ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்ல, நான் ஒண்ணும் உன்னோட பொண்டாட்டிய புலி பண்ணல. அவ பண்ண விஷயத்துனால எனக்கு ரொம்ப புடிச்சு போயிருச்சு அவள. அது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டிக்கு நெறைய டேலண்ட் இருக்கு. அதனால உங்க அம்மா நெக்லஸ தரலான்னு இருக்கேன். இந்தா என்னோட கார்டு. இன்னும் 2 நாள் கழிச்சு என்ன வந்து பாருன்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் அவங்கள பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுக்காக நீ அவங்கள பாக்குறதுக்காக போன அப்படின்னு சொல்ல, உங்க அம்மாவோட நெக்லஸ் அவங்க கிட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அத வாங்கலான்னு தான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் உன்னால வாங்க முடியாது. விட்டுட்டு வேலைய பாருன்னு சொல்ல, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். என்ன நினைச்சு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்கன்னு சொல்ல, வாய மூடிட்டு உட்காருறீன்னா உட்கார மாட்டியான்னு ஹீரா அவள புடிச்சிட்டு இருக்க, என்ன விடுடா அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இவ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மேடம்க்கு ஒரு சில புது டிசைன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்க, அன்னைக்கு பார்ட்டிக்கு கிளம்பும் போது ஹீரோவோட சித்தி சொன்னதான் ஞாபகம் வருது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மைக்கேல் ரொம்ப நல்ல பையனா தான் இருந்தான். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் இப்படி முரட்டுத்தனமா மாறிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவரோட மனசு அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்படி இருக்கான். இந்த நெக்லஸையாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு இப்ப அவள பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா அந்த மேடத்தை அப்படியே டிராயிங் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்காக புது டிசைன் 2, 3 டிசைன்லாம் இவ ரெடி பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே இவ எதுக்காக எனக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்றான்ற மாதிரி ஹீரோ அவள பாத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த மேடம பாக்குறதுக்காக போயிட்டு இருக்க. கூடவே அவ வரைஞ்ச டிசைன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறா. இவ இப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டுமே வந்துடுறா. என்னடான்னு பார்த்தா அந்த வீட்ல வேலை பாக்குறேன்னு 2 பேர் இருப்பாளுங்களே, அவளுங்க தான் இவளோட டிசைன போட்டோ எடுத்து இவளுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு, சாருக்காக இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ண போறா. ஒரு வேளை பண்ணிட்டேன்னா, உங்களால இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு ஏத்தி விட, இவ அது எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டு இவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அந்த டிசைன் எடுத்து அவங்க கிட்ட குடுக்க, அவங்களுக்கு அந்த டிசைன் சுத்தமா பிடிக்கல. ஹீரோயினோட டிசைன் தான் புடிச்சிருக்கு. என்னடான்னு பார்த்தா அன்னைக்கு வரைஞ்சிட்டு இருக்கும்போது, இவ வரையறத அந்த வேலைக்கார பொண்ணு பாக்குறான்றத ஹீரோயின் பாத்துட்டு, வேணும்னே டிசைன மாத்தி வச்சிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் தான் ஹீரோயின் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட டிசைன் தான் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, எப்படி இந்த டிசைன் மாறுனுச்சு? என்ன காரியம்டி நீ பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின அடிக்கிற மாரி வர, ஹீரோயின் தள்ளி போயிட்டா. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தோம். ஆனா நீ காசுக்காக இந்த அளவுக்கு கேவலமான வேலை பாப்பன்னு எனக்கு தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஹீரோவோட அசிஸ்டன்ட் சிசிடிவி செக் பண்ணும்போது, இவளோட ஃப்ரெண்ட் அந்த ஹோட்டல விட்டு வெளிய போனது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படிதான் அன்னைக்கு நைட் அவன் அந்த ஹோட்டல்ல இல்லன்னு தெரிஞ்ச உடனே, ஹீரோ இவ்ள கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த சிசிடிவி எல்லாமே ஃபேக் ஆனதுங்க. நான் உங்க கூட தான் இருந்தேன். இந்த கிளிப் என்னோடதான்னு இவ கிளிப்பா வச்சுட்டு இருக்க. இத்தன நாள் நீ என்ன ஏமாத்திட்டு என் கூட இருந்துட்டு இருக்க. நான் சொன்னது கரெக்டான்னு ஹீரோ கேட்க. இப்ப அந்த இடத்துக்கு இந்த டாக்டருமே வந்துடுறான். டாக்டர் வந்து அந்த கிளிப்ப பார்த்த உடனே, இந்த கிளிப்பா அப்படின்னு கையில எடுத்து வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின வந்துடுறா. இந்த கிளிப்ப பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. இல்ல இந்த கிளிப்ப இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு அவன் ஏதோ சொல்லி சமாளிக்க. இவ இந்த ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பொண்டாட்டி தான். அவதான் உன்னை என்னை பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டான்னு சொல்ல, ஹீரோனோட ஆளுங்களை கூப்பிட்டு இவள அங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இவ இனிமே இந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளும் அவள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம்
ஹீரோ பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட உள்ள கிளிப்பை கேக்குறான். இந்த கிளிப்பை என்கிட்ட கூட அது எனக்கு வேணும்னு சொல்ல அவனும் அதை கொடுத்துட்றான். இப்ப அந்த கிளிப்பை வாங்கி ஹீரோ வச்சிட்டு இருக்க. இந்த சைடு டாக்டர் ஹீரோயின் 2 பேரும் அவங்க தங்கச்சி இருக்க இடத்துல தான் இருக்காங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அந்த கிளிப் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நான் உனக்கு கொடுத்தது அதை பத்திரமா இன்னும் வச்சிட்டு இருக்கியா, அது ரொம்பவே ஸ்பெஷலானது தெரியுமான்னு சொல்ல அந்த கிளிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் இப்ப வரைக்கும் பத்திரமா வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசுறத ஹீரோ அவனோட போன்ல பாத்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவன் அந்த இடத்துல ஒரு கேமரா வச்சிருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்களே, என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு பேசி முடிச்ச கையோட ஹீரோயினை கூட்டிட்டு ரூமுக்கு வந்துடுறான். இப்ப அவன் கிட்ட வந்துட்டு அன்னைக்கு நைட்டு உனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை ஞாபகப்படுத்தலான்னு தான் கிட்ட வந்தேன்னு சொல்ல எதை பத்தி பேசுற, எனக்கு எதுவுமே புரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப புரியும் பாருன்னு ஹீரோ அந்த கிளிப்பை எடுத்து கொடுக்க. இப்ப அந்த கிளிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசணும்னு சொல்ற, உன்ன மாதிரி ஒரு மோசக்காரனை நான் பார்த்ததே இல்ல, யாருன்னே தெரியாத பொண்ணு கூட இப்படியா ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு இவ திட்ட. நான் அன்னைக்கு வேணும் நான் பண்ணேன், எனக்கு யாரோ மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க, போதையில தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தா என்ன, ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி இப்படி பண்றது மிருகத்தனமான விஷயம் அப்படின்னு இவ ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா சரி மன்னிச்சிரு நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்ல, நீ சரியான கொடுமைக்காரன் மோசக்காரன் என்ன டார்ச்சர் பண்றவேன்னு சொல்ல, நான் தான் ரீசெண்டா உன்னை எந்த டார்ச்சரும் பண்றது இல்லைன்னு சொல்ல, டார்ச்சர் பண்றது இல்லையா அப்படின்னா இனிமே நைட் நைட் என் ரூமுக்கு வராத, என்னையும் உன்னோட ரூமுக்கு கூப்பிடாதுன்னு சொல்ல, அது மட்டும் முடியாது கொண்டாட்டின்னு இவன் மறுபடியும் ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவங்க அப்பா சித்தி 2 பேரும் இவள புடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டி பெரிய டிசைனர் கூட ஏதோ கான்ட்ராக்ட் போட்டேன்னு கேள்விப்பட்டேன், அவங்கள மீட் பண்றதே அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், மீட் பண்ணனா நம்ம கம்பெனிக்காக ஒரு சில கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டியா, அப்பா நல்லா இருக்கணும்னு உனக்கு எண்ணமே இல்லையான்னு புடிச்சு திட்டிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க அவங்கள போய் நான் மீட் பண்றேன்னு ஹீரோயின் இப்ப அவங்கள பாக்குறதுக்காக போறா. இப்ப அவங்கள பார்த்து என்ன சொல்றானா, எங்க அப்பா கூட ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டா அதை கேன்சல் பண்ணிருங்க, எங்க அம்மாவோட ஆஸ்தியை வச்சுட்டு அவங்க தர மாட்டேங்கிறாங்க, நீங்க பர்சனலா எனக்கு உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு இவன் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாக்கு இப்ப அவங்க கால் பண்ணி நீங்க கவலைப்படாதீங்க என் கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் உங்களுக்கே தரேன், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குன்னு அவங்க கூட பேசிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க எதுவா இருந்தாலும் பண்ணிடலான்னு இப்ப வர பாத்தீங்கன்னா அந்த புது டிசைனர் நம்ம கம்பெனி கூட சேர போறாங்களாம். உண்மையாவே என் பொண்ணுக்கு 2 அறைய விட்டாதான் எல்லாம் புரியுதுன்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா புது கான்ட்ராக்ட் கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்க. அவருக்கு அவங்க கால் பண்ணி உங்க பொண்ணு சொன்னாதான் இந்த கான்ட்ராக்ட்ல நான் சைன் பண்ணுவேன், உங்க பொண்ணு வந்து உங்ககிட்ட ஒரு டீல் வைப்பா, அந்த டீல் நீங்க ஒத்துக்கிட்டாதான் இதுல சைன் பண்ணுவேன்னு சொல்ல இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப வந்து எங்க அம்மாவோட அஸ்தியை என்கிட்ட கொடுத்துருங்க, அப்பதான் இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்ல, பாத்தீங்களா இவன் நம்மளையே பிளாக்மெயில் பண்றா, இந்த மாதிரி மோசமான பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்ல, உங்களை மாதிரி அம்மா அப்பா கூட தான் நான் பார்த்ததே இல்ல, சீக்கிரம் என் அம்மாவோட அஸ்தியை எடுத்துட்டு வாங்க, அப்பதான் இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், இல்லைன்னா நான் கிளம்பி போறேன்னு சொல்லி உட்காந்துட்டு இப்ப அந்த மேடத்துக்கு தான் கால் பண்றா. மேடம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீ குடும்பத்தோட நீங்க கான்ட்ராக்ட் போட வேணாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே பண்றேமான்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவனும் அவங்க அப்பா சித்தி 2 பேரும் தனியா வந்துடுறாங்க. இப்ப அவங்க சித்தி பாத்தீங்கன்னா அதை கொடுத்துட்டா இவ்வளவு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அதுக்காக இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் நம்மள விட்டு போயிருமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அஸ்தியை எடுத்துட்டு வந்து கொடுக்க இவ்வளவு அதை வாங்கிட்டு போகலான்னு பாக்க இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா 1000 தான் இருந்தாலும் நான் உன்னோட உண்மையான அப்பா, அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் நான் மறந்து பல வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட தங்கச்சி உட்காந்து பாத்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரு முக்கியமான கால் வருது, ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அந்த கால் வந்த உடனே இவ ஹீரோவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவனோட அசிஸ்டன்ட் தான் இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா சார் இன்னும் அன்கான்சியஸ்ல தான் இருக்காரு, இன்னும் கண்ணு முழிக்கல, இவர் இப்படி இருக்கிறத நினைச்சா எனக்கு பயமா இருக்கு, அவங்க தங்கச்சிக்கு ஆன மாதிரி இவருக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கவலைப்படாத எதுவும் ஆகாதுன்னு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா கண்ணை திறந்து பாரு மைக்கேல்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த இதுக்கு பாட்டியும் ஹீரோவோட கசினும் தான் வராங்க. இப்ப வந்து ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கான், ஒருவேளை கோமாக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா சீக்கிரமே அவன் கண்ணு முழிக்க நம்ம வேண்டிக்க வேண்டியதுதானே பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா டேய் கண்ணை திறந்து பாடுறா அப்படின்னு சொல்லி இரவை போட்டு குளுக்கு குளுக்குன்னு குளுக்க, உனக்கு என்ன பைத்தியமா, அவர் ஒரு பேஷண்ட், அவரை போய் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, இல்ல திடீர்னு நடிச்சிட்டு இருக்கானான்னு செக் பண்ணேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல, சரி அவனை நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் வெளியே போன கையோட ஹீரோ கண்ண முழிச்சிடறான். இப்பவே கண்ண முழிச்சு பார்த்து என்னாச்சு 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க போல, நான் என்ன செத்தா போயிட்டேன் என் முன்னாடி அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலைன்னு ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா பாஸ் உங்க ஆக்சிடென்ட் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, அதுவும் கரெக்டா பாட்டி இந்த இடத்துக்கு வந்தாங்க, மேடத்தை தவிர நான் வேற யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க.
குற்றவாளி யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. எல்லாரு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு பாட்டியை தான் காட்டுறாங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா பாட்டி அவனும் அன்கான்சியஸ் ஆயிட்டான். இனிமே எல்லா சொத்து மட்டும் இல்ல, பலம் பதவின்னு எல்லாமே நம்ம கைக்கு வந்துருன்னு சொல்ல, இப்ப பாட்டி அவனுக்கு ஒரு அறை போட்டுட்டு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காதடா, அவன் எப்ப வேணாலும் கோமால இருந்து கண்ண முழிக்கலாம், ஏன் பாட்டுக்கு எல்லாமே உன் கைக்கு வந்துருச்சுன்னு சொல்ற, கம்பெனி எல்லாமே அவனோட பேர்ல தான் இருக்குன்னு சொல்ல, அவன் தான் இப்ப கோமால இருக்கான்ல, இனிமே அந்த கண்ட்ரோல் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கான். உங்க அப்பா உன்னை என்கிட்ட 50 மில்லியனுக்கு வித்துட்டாரு, அதுதான் உண்மை, பேருக்குதான் இதெல்லாம் கல்யாணம், ஏன் அவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ அமைதியாவே இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து பாஸ் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோவும் அதை வாங்கலான்னு பாக்க, பாஸ் நீங்க ஒரு பேஷண்ட், நீங்களா சாப்பிடக்கூடாது, மேடம் மூடி விடுவாங்கன்னு சொல்ல, இதுதான் சாக்குன்னா ஆமாண்டா கை வலிக்குதுடா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனை பாக்குறதுக்காக அவனோட சித்தி தான் வராங்க. இப்ப அவங்க சித்தி வந்து, இங்க பாரு, என்னதான் நான் உனக்கு சித்தியா இருந்தாலும் உங்க பாட்டி நல்லவங்க நீ நம்பிட்டு இருக்காத, அவங்க மேல எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கன்னு இவங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ கண்ணு முழிச்ச விஷயம் பாட்டிக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா பாட்டி அவன் கண்ணு முழிச்சிட்டான். இந்த விஷயம் ஷேர் ஹோல்டருக்கு தெரியறதுக்கு முன்னாடி கம்பெனியை என் கைக்கு கொண்டு வந்தாகணும்னு சொல்ல, மைக்கேல் என்ன செத்தா போயிட்டு அவன் உயிரோட தான் இருக்கான். அவனும் அவனோட தங்கச்சியும் தான் இந்த சொத்துக்கான ஒரே வாரிசு. அவங்க ரெண்டு பேரும் இல்லாம பண்ணிட்டா நீ வாரிசாயிருவன்னு பார்த்தா அதுக்கு கூட நீ லாயக்கில்லடான்னு பாட்டி திட்டிட்டு இருக்க. பாட்டி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் என் கைக்குள்ள கொண்டு வருவேன்னு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஸ்டெப் மதர் கூட ஒன்னா சேர்ந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் என் பதவிக்கு ஆசைப்பட்டு தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கணும், நீ என் பொண்டாட்டியா ஒன்னால மட்டும் தான் உதவி செய்ய முடியும், எனக்கு ஹெல்ப் பண்றியா நினைக்கிறேன்னு பாத்தி கேட்க, இவ்வளவு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த கசினோ பார்ட்டியை யாருக்கு தெரியாம ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு, மைக்கேலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இனிமே அந்த பொறுப்பு எனக்கு வரப்போகுதுன்னு பேசிட்டு இருக்க, பாட்டியை சப்போர்ட் பண்றதுனால அங்க உள்ள எல்லாரும் ஒத்துக்குறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ஹீரோவோட ஸ்டெப் மதர் வந்து, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், என் பையன் தான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்க, உன் பையனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவனால இப்போதைக்கு இந்த நிலைமைக்கு வர முடியாதுன்னு இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இவ வந்து என்ன சொல்றனா, மைக்கேலோட பொண்டாட்டி நான் இருக்கேன், அவனோட உடம்பு சரியாகிற வரைக்கும் இது எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்ல, உனக்கு கம்பெனியை பத்தி என்னடி தெரியும், நீ எதுக்காக உள்ள வந்த, உனக்கு இந்த கம்பெனிக்கு சம்மந்தம் இல்ல, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடி போயிருன்னு சொல்ல, ஏன் பாட்டி சம்மந்தம் இல்ல, ராத்தா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த கம்பெனிக்கு பொறுப்பேற்றுக்கலையா, அதுக்கப்புறம் உங்க பேரை ஏத்துக்கிட்டாரு, இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணத்தினால நான் பொறுப்பேத்துக்க வந்திருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு இவங்க இருக்க ஷேர் ஹோல்டர் எல்லாத்தையும் மூல செலவு பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தவன இந்த கசினுக்கு கோவம் வந்துருது. உன்னை யார் இந்த இடத்துக்கு வர சொன்னது, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போடின்னு ஹீரோனை அடிக்கிற மாதிரி வர, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பிடிச்சு அவனை தள்ளி விட்டுறான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய பிடிச்சி தள்ளி விடுவேன்னு சொல்ல, சாரி சார், என்னோட மேடமை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு, நான் அவருக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, பாடி கார்டு தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்றது கேட்டவனா அவனுக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோயின் அங்க உள்ள ஷேர் ஹோல்டர் கிட்ட என்ன சொல்றானா, இந்த கம்பெனிக்கு நான் பொறுப்பேற்றுக்கலான் இருக்கேன்னு சொல்ல, ஹீரோவோட ஸ்டெப் மதரும் ஆமா நானும் இதுக்கு சப்போர்ட் பண்றேன், யார் யாரும் சப்போர்ட் பண்றதுன்னு கேட்க, எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கம்பெனி பிரச்சனையை ஒரு வழியா தீர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவ ஹீரோவை பார்க்கலாம் தான் வரா. இப்ப ஹீரோ கிட்ட வந்து நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க, ஒரு வழியா கம்பெனி பிரச்சனை முடிஞ்சிச்சு, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரே ஒரு வழியாக்குறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட தங்கச்சியை கூட்டிட்டு வெளியே வாக்கிங் வந்துட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரையும் கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா பாட்டியோட வேலைதான். பாட்டி அந்த கசினை சேர்ந்துதான் இவங்க ரெண்டு பேரையும் கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே வேகமா ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறான். பார்த்தா அவளோட காலை எடுக்கவே இல்ல. அதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா சீக்கிரமா போய் நம்ம ரெண்டு பேரை காப்பாத்தி ஆகணும்னு வேகமா கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட கை கட்ட அவுத்து விட்டுட்டு அவனோட தங்கச்சியை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரையும் உயிரோட கொளுத்த பிளான் பண்றாங்க. எல்லாமே இந்த கசினோட வேலைதான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உன்னால இந்த இடத்த விட்டு உயிரோட வர முடியாதுன்னு அந்த இடம் ஃபுல்லா பெட்ரோல் ஊத்தி விட்டு நெருப்பு பத்த வச்சு விட்டுறான். இப்ப அந்த இடம் ஃபுல்லா நெருப்பு பத்தி எரிஞ்சிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவோட தங்கச்சியை தூக்கிட்டு வந்து ஒரு ஜன்னல் கிட்ட நின்னுட்டு இருக்க. அந்த பில்டிங்க்கு வெளியே ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ நல்லா இருக்கியா, சீக்கிரம் அந்த இடத்த விட்டு குதிச்சிருன்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோவோட ஸ்டெப் மதர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா குதிச்சிருமா உன்னை புடிச்சுக்கிறோன்னு இவங்க எல்லாம் கையை நீட்டிட்டு இருக்க. ஆனா உள்ள அவங்க தங்கச்சி இருக்கா, அவளை அப்படியே விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்ல, நீ ஃபர்ஸ்ட் குதி, அவளை காப்பாத்துறதுக்கான வழியை நான் பாக்குறேன்னு ஹீரோ சொல்ல, இல்ல இல்ல என்னால அவளை விட்டுட்டு வர முடியாதுன்னு ஹீரோயின் அவளையும் தூக்கிட்டு வந்து கீழே தள்ளி விட்டுட்டு இவ்வளவு குதிச்சிடுறா. பார்த்தா ரெண்டு பேருக்கும் அடிப்படாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா புடிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா உண்மையாவே உனக்கு பைத்தியம் தான் தெரியுமா, ஃபர்ஸ்ட் நீ குதின்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அவளை விட்டுட்டு என்னால எப்படி குதிக்க முடியும்,
நான் தானே அவளை வெளியே கூட்டிட்டு வந்தேன். அவளை பத்திரமா கூட்டிட்டு போறது என்னோட பொறுப்பு தானே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளுக்கு கை அசையுது. அதை பார்த்த உடனே டாக்டர் பாத்தீங்கன்னா, ஓ தங்கச்சி எந்திரிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இவ சொன்னதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப அவங்க தங்கச்சியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துடுறாங்க. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, உன் தங்கச்சிக்கு கொஞ்சம் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு. அந்த சின்ன சர்ஜரியை பண்ணி முடிச்சுட்டா அவ எந்திரிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா அவ எந்திரிக்கிறதுக்கான எல்லா வழியும் நீயே பாத்துக்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா கம்பெனிக்கு தான் கிளம்பி வரான். இப்ப அவன் கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாட்டி மறுபடியும் உட்காந்து ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் செத்து போயிட்டான்னு அதை பார்த்த உடனே ஹீரோ செம கண்டாயிட்டு, என்ன பாட்டி போட்ட பிளான் எல்லாம் கவுந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இல்லடா பேராண்டி, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். நம்மள நம்பி எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் வீணாக கூடாதுல, அதுக்கு யாராவது பொறுப்பேத்துக்கிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் தங்கச்சி என் பொண்டாட்டி 2 பேரையும் கொலை பண்றதுக்கு நீங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல, என்ன எவிடன்ஸ் இருக்கு? உன்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்ல, சும்மா மிரட்டாதடான்னு கசின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி எவிடன்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டேன். 2 பேரும் இருக்க போற மிச்ச வாழ்க்கையை போலீஸ் ஸ்டேஷன்ல வாழுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா டாக்டர் கூட ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொல்றானா, உனக்கு இப்ப உடம்பு பரவாயில்ல, நீ உன் வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நீ மைக்ல காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க. அவனை காதலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அவனை காதலிக்க மாட்டானா, நீ எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, எனக்கு ஒரு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும், அந்த விஷயம் உனக்கே நல்லா தெரியும்னு இவன் பேசிட்டு இருக்க. கரெக்டா அது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுறான். இப்ப அவன் கேட்டதுக்கு அப்புறம், நான் என் பொண்டாட்டிக்கு ப்ரொபோஸ் பண்ணி அவளை பக்கம் வச்சுக்கிட்டே ஆகணும்னு இவன் இந்த இடத்த விட்டு வர. இந்த சைடு டாக்டர் பாத்தீங்கன்னா இவளோட மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இவளுக்காக ஸ்பெஷலா டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்பவே என்ன சொல்றானா, நான் உன்னை கல்யாணம் பண்ணது உன்னை பழி வாங்கணுன்றதுக்காக தான். ஆனா மத்தபடி நான் உனக்கு கெட்ட பையெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவன் தான். போக போக உனக்கே புரியும். நான் உன்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து ஒழுங்கா நடந்துக்கலன்றது உண்மைதான். என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு தருவியா? உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட கேரக்டர், உன்னோட நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்து நான் உன் மேல காதல்ல விழுந்துட்டேன். உண்மையாவே நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அதை புரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. இவளால அதை அக்செப்டே பண்ண முடியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்க, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, இவன் சொல்ற எதையும் இவளால நம்ப முடியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு, என்ன இந்த பைப்புல நமக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், இவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, சரி என்ன சைக்கோ பிடிச்சவன், திடீர்னு நல்லா பேசுவான், திடீர்னு காட்டு கத்து கத்துவான், இவனை நம்பி எப்படி வாழ்க்கையை ஒப்படைக்கிறதுன்னு இவ குழப்பத்தோட முடிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா இவளுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா மேடம் சாப்பாடு செஞ்சது சாருதான் சொல்ல, வாய முறான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை கரெக்ட் பண்றதுக்காக அவளுக்கு சாப்பாடு செய்யறது அவளை வெளியே கூட்டிட்டு வர்றதுல கேரிங்கா பாத்துட்டு இருக்கான். இப்ப நைட்டு 2 பேரும் வாக்கிங் வந்துட்டு இருக்க, ஒரு கார் இவளை இடிக்கிற மாதிரி வருது. அதை பார்த்த உடனே ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்து காப்பாத்த, இவன் பண்றதெல்லாம் பார்த்த உடனே இவளோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் விடிஞ்சு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, எங்க போக பாக்குற, என் கூட பேசிட்டு போலாம்ல அப்படின்னு சொல்ல, நான் ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வரேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ணணும், அப்புறமா தான் குளிக்க போகணும்னு ஹீரோவை கணத்தை பிடிச்சிக்கல, வலிக்குது கையை ஏறான்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட கணத்துல கிஸ் பண்ணிடுறான். இப்ப கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணத்துக்கு சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவளோட டாக்டர் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் வரா. இப்ப அவன் கிட்ட வந்து நானும் மைக்ல லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ மைக்ல லவ் பண்ற அப்படின்ற விஷயம் நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணும்போது என்ன ரிஜெக்ட் பண்ணியே, அப்பயே அவன் உன் மனசுல இருக்கான்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வழியா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்களே, இதுக்கப்புறமா 2 பேரும் சந்தோஷமா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப டாக்டரை பாத்தீங்கன்னா நீ சரினா இல்ல நானாச்சு அப்படின்ற விஷயத்த அவன் கிட்ட சொல்லிடு. அவன் ரொம்ப கோவக்காரன், இந்த விஷயத்த இருந்தா கோவப்பட கூட வாய்ப்பு இருக்கு. உண்மையை சொல்லிட்டுனா அவன் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்ல, கண்டிப்பா உண்மையை சொல்லிடுறேன்னு இவ்வளவு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரோட கல்யாண நாளதான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு வந்து ஹீரோயினை பாத்துட்டு இருக்க. அவ சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கா. இன்னைக்கு பாக்க ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ல, மேக்கப் போட்டது அவங்கதான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. மேக்கப்காக சொல்லல, என் பொண்ணு எப்பவுமே அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா மைக்கேல் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு இவ உண்மையை சொல்லலான்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து பாஸ் டைம் ஆயிடுச்சு வாங்க போலான்னு சொல்ல, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து நிக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து நிக்க, அங்க உள்ளவங்கள பாத்தீங்கன்னா உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான 2 பேரையும் பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சரினா, அதாவது இவளோட தங்கச்சி வந்துடுறா.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்காக வெளியூர் போயிருந்தேன். அந்த நேரமா பார்த்து இவ செரீனான்னு வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவ ஒண்ணும் செரீனா கிடையாது. ஃபேக்கான ஆளு. இவளோட உண்மையான பேரு நானாஷின்னு சொல்ல, அவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆகிறான். இவ ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்றது உண்மையா சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றது பாதி உண்மை, பாதி பொய். என்ன பிளாக்மெயில் பண்ணி தான் உன்ன கல்யாணம் பண்ண வச்சாங்க. எங்க அம்மாவோட அஸ்திய கரைச்சுவேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்கிட்ட உண்மைய சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு சரியான நேரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா 1000 தான் இருக்கட்டும். நீ என்னை ஏமாத்திருக்க. நீ சரி நான் கிடையாது. நீ வேற பொண்ணு தானே. இந்த உண்மையை முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் மறைச்சிருப்பேன். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நீ சொன்னது எல்லாமே பொய் தான் சொல்லிட்டு இருக்க. என்னை ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ போனதுக்கு அப்புறம் அந்த கல்யாணமே நின்னு போயிருது. இப்ப அந்த சரினாவ பாத்தீங்கன்னா, நான் தான் சரினா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, என் தங்கச்சி ஆக்சிடென்ட் பண்ணது அப்ப நீ தானே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. டேய் இவள அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போடுறான்னு சொல்ல, அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின் வெளிய நடந்து வந்துட்டு இருக்க. அவ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அத பார்த்தவொன்னே 2, 3 பேர் வந்து அவள தூக்கிட்டு இருக்க. இப்ப அந்த சைடு அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "சார், மேடம் ஆத்துல குதிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்ல, இவன் சொன்னத கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் உயிரோட தான் இருக்கா. இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்க. டாக்டர் வந்து என்ன சொல்றான்னா, "நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. குழந்தைய நல்லபடியா பாத்துக்கங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. டாக்டர் சொல்றத இவளால நம்பவே முடியல. இந்த சைடு ஹீரோ இவ செத்து போயிட்டா அப்படின்னு நினைச்சு அவன் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவளோட கிளிப்ப எடுத்து வச்சு அழுதுட்டு இருக்கான். இப்ப அப்படியே 8 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட கிராமத்துல தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. இவ இப்படி வாழ்ந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்கான். இவ உயிரோட இருக்க விஷயத்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டான். அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா கார்ல வந்து ஹீரோயினை பார்க்க தான் வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோயினை பார்த்த உடனே உன்னட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இதுக்காக என்ன பார்க்க வந்த? நான் தான் செத்து போயிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நீ உயிரோட இருக்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் உன்னை பார்க்க வர்றதுக்கு காரணமா இருக்கு. எனக்கு எதிரிங்க யாராருன்னு எனக்கே தெரியல. குடும்பத்திலே எதிரிங்க இருக்காங்க. அப்புறம் எப்படி என்னால உன்னை பாதுகாக்க முடியும்? அதனாலதான் நீ செத்து போன மாதிரி நானே ஃபேக்கா கிரியேட் பண்ணிட்டு நான் வெக்ஸான மாதிரியே வெளியில காமிச்சிட்டு இருந்தேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. உன்னை வேணும்னு நான் தனியா விடல. உன்னை தனியா விட போற விஷயத்த பத்தி நான் சித்தி கிட்ட கூட சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா ஏதாவது சொல்லி என் மனசை மாத்தலான்னு பார்க்காத. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடான்னு சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் பொண்டாட்டி, நான் சொல்றதை கேளு. நீயும் குழந்தையும் இல்லாம என்னால இருக்க முடியாது. என்னை மன்னிச்சிரு. நான் பண்ணது எல்லாமே தப்புதான்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல ஏறிடுறான். இப்ப இவன் மேல அவளோட ரூமுக்கு போன உடனே இவள பாத்தீங்கன்னா உள்ள வராம அங்கேயே நின்னு பேச போறியான்னு சொல்ல, ஹீரோ சந்தோஷத்தோட உள்ள போயிட்டு இருக்கான். இவன் உள்ள போன உடனே கிரண் கிட்ட நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அவளும் ஹீரோவா அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.